Hello guys, welcome back to our channel. This is Ranjit. You are watching Motovlog Tamil. Guys, இன்னைக்கு பாத்தீங்கன்னா டே 3. இன்னைக்கு எங்க போக போறோம்னு பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்து பனசுரா ஹில் டாப். இங்க பாத்தீங்கன்னா பனசுரா டேம்ல இருந்து ஒரு 3 கிலோமீட்டர் வந்து இருக்கு. டைம் 5:41 ஆச்சு. இன்னொரு 5 மினிட்ஸ்ல வந்து ஜீப் சஃபாரி வந்துரும். ஸ்டே எடுத்துருந்தோம். இந்த வந்து ஸ்டே பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அலங்கோலமாக இருக்கும். நான் வந்து ரூம் கிளியர் பண்ணதுக்கப்புறம் காட்டுறேன். இந்த ஹோட்டல் பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஒயிட் ஹவுஸ் ஹோட்டல். வந்து எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பனசுரா டேம்லேருந்து ஒரு 2 கிலோமீட்டர்லேயே இருக்குது. நமக்கு 5 ஜீப் வந்துடுச்சு. எனக்கு தெரிஞ்சு ஆல்மோஸ்ட் ஒரு 4 கிலோமீட்டர் தான் இருக்குது. இப்போ இன்னொரு எனக்கு தெரிஞ்சு ஒரு ½ அன் ஹவரில் வந்து ரீச் பண்ணிடுவோம். சன்ரைஸ்க்கு முன்னாடியே போயிட்டு உங்களுக்கு சன்ரைஸ் வியூ வந்து எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு வந்து நான் உங்களுக்கு சொல்கிறேன். மீனுமுட்டி பனசுரா ஹில் டாப்புக்கு வந்து வரல, அதுக்கு பாதியில் தான் வந்திருக்கோம். ஏன்னா ஹில் டாப் வந்து அங்கே போகணும். ஏன்னா ஹில் டாப்புக்கு வந்து இப்போ அலோவ் பண்ண மாட்டேன்ட்டாங்க. அதனால் சன்ரைஸ் வர வரைக்கும் இந்த பாயிண்டில் வந்து நாங்கள் வந்து வெயிட் பண்ணிகிட்டு இருக்கோம். இப்போ ஜீப் சஃபாரி வந்து ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு 25 மினிட்ஸ் ஆஃப் ஜீப் சஃபாரி வந்து டைம் எடுத்துச்சு. கீழேருந்து மேலே வரதுக்கு ஒரு 10 மினிட்ஸ் தான். ஒரு 1 கிலோமீட்டர் நீங்கள் ட்ரெக் பண்ணி மேலே வந்தாவே போதும். இன்னும் சன்ரைஸ் வந்து இன்னும் ஒரு 6:45 ஆயிடுச்சு. ஆனால் இன்னுமே சன்ரைஸ் வரல. இன்னொரு 15 மினிட்ஸ் வெயிட் பண்ணுறோம். இவங்க கொடுத்த டைம் பார்த்தீங்கன்னா 2 ஹவர்ஸ் தான் டைம் கொடுத்தாங்க. 2 ஹவர்ஸ் கழிச்சு அவங்க வந்து கீழே வர சொல்லிட்டாங்க. சன்ரைஸ் வந்தோடனே அதை வந்து உங்களுக்கு வந்து சினிமேட்டிக் வியூவில் வந்து நான் உங்களுக்கு வந்து கவர் பண்ணுறேன். சன் வந்துருச்சுவே, சன் வந்துருச்சு. நீங்கள் பார்த்தீங்கன்னா வியூஸ் பார்க்க ரொம்ப சூப்பராக இருக்குது. இந்த சைட்லாம் பார்த்தீங்கன்னா ஃபுல் ஃபாகாக தான் இருக்குது. I know you told your friend you're not okay, and tell me what's wrong and why you never said you felt that way. Guess you're trying to stay strong and fake a smile until I look away. But I've known you too long, it hurts to watch your blue eyes fade to grey as you fade away, as you fade away. Yeah, I'm about to fade away, 'cause every time I wake up I feel like it's Monday. Something's going wrong with all the chemicals up in my brain. All of a sudden I don't look at anything the same way. Gotta build up of my thoughts sitting in an ashtray. I'm sorry that I'm so inconvenient, okay. Just let me be me and I'll stay out of your... சன்ரைஸ் வியூ பாயிண்ட் வந்து பார்த்துட்டு இங்கே எல்லோரும் ஃபோட்டோஸ்லாம் எடுத்தோம். நல்ல ஃபோட்டோஸ்லாம் வந்துச்சு. எடுத்துகிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா கீழே கிளம்ப போகிறோம். ஆல்ரெடி அவங்க வந்து ½ அன் ஹவர் எக்ஸ்ட்ரா டைம் கொடுத்துட்டாங்க. இதுக்கு மேலேயும் நம்ம இங்கே இருக்க வேணாம், கிளம்பலாம். இன்றைக்கி பார்த்திங்கன்னா சன் வந்து ரொம்ப அதிகமாக வரல, ஓரளவுக்கு தெரிஞ்சுது. மேகமூட்டம் அதிகமாக இருக்கனால அந்தளவுக்கு தெரியல. இந்த மாதிரி ஒரு மோசமான ஒரு ஹோட்டல் தான் வந்தோம். இந்த மாதிரி பைக்கில் வரும்போது நினச்சிட்டு பார்த்துறாதீங்க. வந்தாங்கன்னா முடிக்கிறீங்க. ஏமா எக்ஸ்பல்ஸில் வரலாம், எக்ஸ்பல்ஸில் கண்டிப்பாக வரலாம். இந்த மாதிரி டாமி கீமெல்லாம் எடுத்துகிட்டு வந்துடாதீங்க. Yeah, I'm about to fade away, 'cause every time I wake up I feel like it's Monday. Something's going wrong with all the chemicals up in my brain. All of a sudden I don't look at anything the same way. Gotta build up of my thoughts sitting in an ashtray. I'm sorry that I'm so inconvenient, okay. Just let me be me and I'll stay out of your way. I can see the way you look at me, I'm such a disgrace. I never really asked to be brought into this place. You wanna love me? Well then baby have a taste. All the highs and the lows, no you'll never be the same. I don't really wanna hurt you but I can't control the pain. If you're sticking by my side maybe we could be okay. Okay, maybe you could be the change I need today. I promise that I've never felt this way. I really hope that you will choose to stay through all the pain. I know you told your friend you're not okay. ஒயிட் ஹவுஸுங்கிற இந்த ஹோட்டலில் தான் வந்து நாங்கள் நைட்டு ஸ்டே பண்ணியிருந்தோம். ரூம் வந்து ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. ஒரு நல்ல அஃபோர்டபுளான ஒரு ரேட்டுக்கு தான் வந்து அங்கே ரூம் ப்ரொவைட் பண்ணியிருந்தாங்க. ரூம் வந்து மெயின்டெனன்ஸ், க்ளீனிங் எல்லாமே பார்த்திங்கன்னா நல்லா இருக்குது. நீங்கள் வந்து வயநாடு வர மாதிரி இருந்தீங்கன்னா இந்த பனசுரா டேமுக்கு பக்கத்துலேயே ஒரு 2 கிலோமீட்டரில் வந்து இங்கே ஒயிட் ஹவுஸ் ஹோட்டல்னு சொல்லிட்டு இருக்குது. இல்லை ஏசி ப்ளஸ் நான் ஏசி ரெண்டுமே இருக்குது. உங்களுக்கு வெஜ்ஜு நான்வெஜ் எது வேணாலும் அவங்க அரேஞ்ச் பண்ணி தருவாங்க. அதுக்கப்புறமேட்டு ரூமோட கான்டாக்ட் டீட்டெயில்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். மறக்காமல் வந்து நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். கீழே பார்த்தீங்கன்னா பைக் பார்க்கிங் இருக்குது, சிசிடிவி இருக்குது, அதனால் ப்ராப்ளம் இல்லை. அந்த சைடு பார்த்தீங்கன்னா கார் பார்க்கிங்க்கும் உங்களுக்கான ஸ்பேஸும் இருக்குது. இப்போ பிளான் என்னென்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து எல்லா ரூம் வந்து வெக்கேட் பண்ணியாச்சு. இப்போ 7 பேர்த்தில் பார்த்தீங்கன்னா 2 பேர் இப்போ அது யார் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஜீவாவும் திருநாகரசும் பார்த்தீங்கன்னா
ஊட்டி வழியாக ரிட்டர்ன் சேலம் போயிடுவாங்க. நாங்கள் மீதி இருக்க 5 பேர் பார்த்திங்கன்னா எல்லோரும் பெங்களூர் போக போகிறோம். நாங்கள் வந்து குண்டல்பேட் மைசூர் வழியாக வந்து நாங்கள் மைசூர் பெங்களூர் இது வழியாக வந்து நாங்கள் பெங்களூர் போக போகிறோம். குண்டல்பேட்டில் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் ஸ்பிட் ஆயிடுவோம். அதுக்கப்புறம் அவங்க ஊட்டி போயிடுவாங்க, நாங்கள் வந்து மைசூர் போயிடுவோம். குண்டல்பேட்டு போகிறதுக்கு இன்னும் ஒரு 60 கிலோமீட்டர் இருக்குது. இப்போ டைம் பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு 10:30 ஆச்சு. சாப்பிட்டு நாங்கள் வந்து டைரெக்டாக கிளம்பிட்டோம். நாங்கள் பெங்களூர் போகும்போது மைசூர் வழியாக தான் போவோம். மைசூர் பேலஸுக்கு போகலாமா வேணாமான்னு சொல்லிட்டு இன்னும் யோசிச்சுட்ருக்கோம். போயிட்டு நான் வேணால் உங்களுக்கு வந்து போனால் vlog பண்ணுறேன். வயநாடோட வைல்ட் லைஃப் சான்ச்சுரி, இங்கே வந்து பேர்ட்ஸோட வைல்ட் லைஃப் சான்ச்சுரி இதுதான். இங்கே வந்து நீங்கள் அரிய வகை நிறையா பேர்ட்ஸை பார்க்கலாம். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து காமனாக மான், அதுக்கப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா யானை வந்து இங்கே காமனாக பார்க்கலாம். இன்றைக்கி நமக்கு வாய்ப்பு கிடச்சா யானை அப்புறமேட்டு மான் பார்க்கலாம். இது வரைக்கும் ஒரு பார்த்துட்டு வரோம், இது வரைக்கும் எதுவும் இல்லை. நானும் 2 சைடு பார்த்துட்டே வரேன், ஆனால் ஒரு மான் யானை ஒன்றுமே காணோம். ஆனால் எனக்கு தெரிஞ்சு ரொம்ப ட்ரை ஆயிடுச்சு இந்த டைம் வயநாடு. எல்லா இடத்துலையுமே இந்த டைம் வெயில் ரொம்ப அதிகம். பார்த்து கேர்ஃபுல்லாக போங்க. ரோடு சைடு ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா குரங்கு இருக்குது. டக்குன்னு உள்ளே வந்துடுது, நமக்கு தெரியாது. ஆனால் பார்த்து கேர்ஃபுல்லாக போங்க. யூ ஆர் லீவிங் கேரளா. இதோட வந்து கேரளாவோட பார்டர் வந்து முடியுது. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கர்நாடகாவோட பார்டர் வந்து ஸ்டார்ட் ஆகுது. இன்னும் குண்டல்பேட் பார்த்தீங்கன்னா 36 கிலோமீட்டர் போட்டிருக்கு. இன்னும் மைசூர் பார்த்திங்கன்னா 95 கிலோமீட்டர் போட்டிருக்கு. சாம்ராஜா நகர் டிஸ்ட்ரிக்ட்குள்ளே வந்து இப்போ வந்து நம்ம கர்நாடகாவுக்குள்ளே வந்து இப்போ என்ட்ரி ஆகிட்டோம். ஆமாம், வி அஃபிஷியலி என்டர்டு கர்நாடகா. ஃபாரஸ்ட் பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது. இந்த அழகை சொல்ல வார்த்தையே இல்லை. உங்களுக்கு கோபுரவெளியில் தெரியும்னு நினைக்கிறேன். ரொம்பவே நல்லாயிருக்கு ஃபாரஸ்ட்டு. இன்னும் கொஞ்சம் ஒரு மான்சூன் டைமில் வந்திருந்தால் ஃபுல்லாகவே பச்சை பசேன்னு இருந்திருக்கும். இந்த ஸ்ப்ரிங் சீசனுங்கனால எல்லா இலையுமே பாருங்கள் உதிர்ந்துச்சு. அப்படியே எந்த மரத்துலையுமே இலையே இல்லை. Taking shots at the enemy, I'm gonna make it to the top, leave a legacy. If I got something to say, you better let me speak. Turn it up a new degree, bitch, you ain't seen anything. I pop off with the new rock, electronic, blow the sonic roof up. I'm too honest when I take a few shots. They're too toxic, need to take the news off. And you cannot save me, 'cause I don't need saving. It's everything I've been chasing, all here for the taking. Don't wanna test your luck with me, I think I've had enough disease. I'm sick of all the bad thoughts, people who are half-nots. You are not as tough as you never guess. I don't slack, don't lose, learn your lesson yet. When I get to choose what I do, I'm like a weapon. I'm not sharp as many, but got hard, I'm ready to change scars to envy. மைசூர் பேலஸ் பார்த்துட்டு போகலான்னு சொல்லிட்டு வந்திருக்கோம். உள்ளே போயிட்டு நாங்கள் வந்து எவ்வளோ டிக்கெட் ரேட்டு அதெல்லாம் வந்து உங்களுக்கு வந்து நான் டீட்டெயிலாக சொல்கிறேன். பைக்கு வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து பார்க் பண்ணியாச்சு. தீப் சந்தோரில் நாங்கள் 4 பேர் உள்ளே போயிட்டுருக்கோம். டிக்கெட்டு 1 பர்சன்ஸ் வந்து அடல்ட்டுக்கு வந்து 120 ருபீஸ் வாங்குறாங்க. இதே ஃபாரினர்ஸ் பார்த்தீங்கன்னா 1000 ருபீஸ் வாங்குறாங்க. உள்ளே வந்து டிஎஸ்எல்ஆர் எல்லாம் அலோடு இல்லை. சில்ட்ரன்ஸ்க்கு 70, பார்க்கிங் வந்து 20 ருபீஸ் சார்ஜ் பண்ணுறாங்க. பேலஸ்குள்ளே வந்துட்டோம். ஆனால் வந்து எங்கே தலைகாலே இங்கே ஒன்றுமே புரிய மாட்டேங்குது.
அதை முதல் நாங்கள் கண்டுபிடிக்கிறோம், எங்கே என்ட்ரன்ஸ்னு தெரிய மாட்டேங்குது. என்ட்ரி அங்கே தான் எழுதியிருக்கு. என்னால முடியலடா. ஆக்சுவலாக இதான் என்ட்ரன்ஸு. உள்ளே யாரும் செப்பல் வந்து போடக்கூடாது. நீங்கள் வரும்போதே வெளியே வந்து செப்பல்லாம் விட்டு வந்துடுங்க. அவங்க ஃப்ரீயாகவே வந்து ஒரு பேக் கொடுத்துருவாங்க. பேக்கில் நீங்கள் வந்து செப்பல் வச்சுட்டு வந்துடலாம்.